ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசன் விஜயலட்சுமி. தாராளமா we can achieve the goal. அதனால எல்லாருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சரி, சீனிவாசன் தம்பதிகளுக்கும் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு, பெரியவா கிட்ட இது மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கணும் அந்த ஏடிஎம் அப்படிங்கிறத பெரியவா கிட்ட ரொம்ப தாழ்மையோட வேண்டிட்டு 3 பெரியவாழ்த்தையும் ஜெய் ஜெய் சங்கரா, ஹர ஹர சங்கரா. இப்போ வெற்றிகரமா நடத்துறான்னா மகா சுவாமியோட அருள் வளத்திற்கு அது இருந்துட்டே இருக்கும். அவர் நன்னா நடத்துவார். அருள் தரும் மகா சுவாமி என்கிற ஒரு குழுவை அமைத்து ஸ்ரீனிவாசன் மற்றும் ஸ்ரீமதி விஜயலட்சுமி தம்பதி அவர்கள் ஏற்கனவே 250 கல்யாணங்களை நிச்சயித்து அதைத் தொடர்ந்து தற்பொழுது சந்தியாவந்தனம் உபநயனமான பிரம்மச்சாரிகள் சந்தியாவந்தனம் செய்வதை ஊக்குவிப்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அந்த சந்தியாவந்தன அனுஷ்டானம் செய்யக்கூடிய அந்த பிரம்மச்சாரிகளை சந்தியாவந்தனங்களை சொல்லிக் கொடுத்து தொடர்ந்து செய்யக்கூடியவர்களை பல்வேறு வெகுமதிகள், பரிசுகளை அளித்து அதில் பஞ்சபாத்திரமும் ஒரு பரிசு, புஸ்தகங்கள் பரிசு, கோசாலை, வேத பாடசாலை சங்கல்பங்கள், ருத்ராட்ச மாலை அல்லது தாமர மரட்டி தாமர மாலை, தாமிரமணி மாலை, இப்படி நித்திய கர்மானுஷ்டானம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஒரு அபியாசத்தை செய்ய இருக்கிறார்கள். வேதோ நித்தியம் அதீயதாம் ஆகார சுத்தௌ சத்வசுத்தி ஆச்சாரஹீனம் ந புரந்தி வேதாக என்பதாக ஆகாரமும் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் நம்முடைய தர்மத்திலே முக்கியமானது. இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை குறிப்பாக அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமேவா என்பதாக அந்த சிறிய வயதிலேயே பிரம்மோபதேசம் செய்வித்து உபநயனம் செய்வித்து அந்த காயத்ரி உபாசனையை செய்வதற்கு உற்சாகப்படுத்துவது என்பது தர்மத்திற்கான அடிப்படை யோக்கியதைகளை பெறுவதற்கான நல்ல முயற்சி. அதன் மூலம் வேதாத்தியனம், அதன் மூலம் சாஸ்திரங்களிலே அபியாசம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலேயும் தவமும் பக்தியும் மிகவும் முக்கியமானது. அந்த தபசக்தியையும் பக்தி உணர்வையும் நாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஊக்குவிப்பதன் பலனாக எந்த ஒரு நல்ல உத்தேசத்திற்காக, நோக்கத்திற்காக நம்முடைய பெரியவர்கள் தர்ம பிரச்சாரம் செய்து வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த குரு கைங்கரியமாக செய்யக்கூடிய இந்த பணியிலே பலரும், பெற்றோர்களும் இன்னும் தாத்தா பாட்டி அவர்களும் இவர் அனைவரும் சேர்ந்து இந்த நல்ல பணியை ஊக்குவித்து
வேதோ நித்தியம் அதீயதான் என்கிற அந்த ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தை, அந்த உபதேசத்தை பின்பற்றி இது போன்ற தர்ம காரியங்கள் சிறப்பான முறையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக மகாஸ்வாமி சத்சங்கமானது பல தர்ம பிரச்சார காரியக்கிரமங்களை செய்து வருகிறது. அந்த சேவை செய்து வருகிறார்கள். லௌகீக படிப்பு மற்றும் தர்ம வித்யை இரண்டையும் பயின்று இந்த நல்ல அத்தியாத்ம வித்யா வித்யானாம் என்பதாக பகவத்கீதையிலே சொன்ன விதத்திலே அத்தியாத்ம வித்யை அபியசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற இருக்கிறார்கள். जयेन्द्र गुरुनाथ